ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா லூப்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். லூப்புன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? இப்போ ஏதாச்சும் ஒரு புது சாங் வந்தால் போதும், அது லூப் மாதிரி நம்ம மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே தான் லூப் கான்செப்டும். லூப் கான்செப்டோட சின்ன டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் அந்த ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட்டட்லி அந்த கண்டிஷன் கூட ரன் ஆகிட்டே இருக்கும். ஈவன் அது வந்து ட்ரூ ஆகிற வரைக்குமே அந்த கண்டிஷன் வந்து ரிப்பீட்டட்லி லூப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் அது வெளியே வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப்ல 3 டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஒன் வந்து ஃபார் அண்ட் while and do while loopனு சொல்லி 3 டைப் ஆஃப் லூப் இருக்கு. நம்ம எதுக்காக லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், எதுக்கு இந்த லூப்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 108 தடவை சாரி சாரின்னு உங்க கைப்பட எழுதி கூட நாங்க நம்புறோம். இந்த மாதிரி 108 தடவை நம்மளால சாரின்னு சொல்லிட்டு எழுதுனா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் அண்ட் கை வலிக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்க தான் நம்ம இந்த லூப் கான்செப்ட் வந்து ப்ரோக்ராமிங்ல வந்து பண்ண போறோம். நம்ம ப்ரோக்ராமிங்ல இந்த மாதிரி லூப்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் நம்ம வந்து நிறைய கோடிங் வந்து பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் ஆஃப் லூப்ல இருக்க ஒரு டைப் ஆஃப் ஃபார் லூப் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் லூப் என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்காகனா இப்போ நம்ம ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அது என்ட்ரி ஆகி அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் உள்ள வரும். ஸோ அதனால தான் என்ட்ரிலே வந்து செக் பண்றதுனால என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாக்ஸ் பாருங்க, ஃபார் இன்ஸ்டலேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபார் லூப்ல இருக்க கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த செட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதனால தான் நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்றோம். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். பப்ளிக் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸை வந்து ரெடி பண்ணிட்டேன் அண்ட் மெயின் ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துலாம். இப்போ நம்ம சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்என்ல நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள சாரின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, இது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். டெர்மினல்ல ஒரு செட் ஆஃப் எக்ஸிகியூஷன் கோட் வந்துட்டு அப்புறம் நம்ம ஜாவா சி அதை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கான கோடும் அண்ட் ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சாரின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுவே எனக்கு ஒரு 5 சாரி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. நம்ம சாரின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் நம்மளுக்கு கோடிங் என்ன ப்ராப்ளம்னா நிறைய கோடு வந்து எடுத்துக்குது, நிறைய ஸ்பேஸ் அலாகேட் ஆகும். ஸோ இதனால டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை தவிர்க்க தான் நம்ம லூப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண. சரி, இப்போ நம்ம ஃபார் லூப்பை வச்சு ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் நம்ம அதில் மெயின் ஃபங்க்ஷனையும் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ ஃபார் லூப்பை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ன்ற ஒரு கீவேர்டை நம்ம கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே இன்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இன்ட்டு ஐயில் வந்து நம்ம 1ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஐன்ற வேல்யூ 1ஆ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே இன்க்ரிமெண்ட் என்ன ஆகணும், ஒரு ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுனால நான் I++ கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்குது? 1ஆ இருக்குது. கிரேட்டர் தென் 5ன்னு கொடுத்துருக்கேன். இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு ஃபார்க்குள்ள கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரியா புரியாம தான் நம்ம ஃபாரோட வீடியோ சர்ச் பண்ணி வீடியோ லேர்ன் பண்ண இங்கே வந்திருக்கோம். சரி, அந்த ஃபார்க்குள்ள கொடுக்குற கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஃபார்க்குள்ள நம்ம இன்ட்னு என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு டேட்டா டைப்பை வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? இன்ட்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் ஐன்ற ஒரு வேரியபிள் இருக்கா, அதில் 1ன்ற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி ஐக்குள்ளே வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ ஐயை நீங்கள் எங்கே கால் பண்ணாலும் அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 1ன்னு சொல்லிட்டு அங்கே ஐயில் வந்து 1 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த I = 1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? நம்ம கண்டிஷன் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம ஃபார் லூப்பில் 3 பார்ட்டாக நம்ம கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம் அண்ட் கண்டிஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபாருக்குள்ளே இந்த மாதிரி சின்டாக்ஸில் தான் கொடுப்போம். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் பார்த்தீங்களா, ஐனா 1. ஸோ 1 கிரேட்டர் தென், ஓகேவா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ஐயிலேருந்து நம்மளுக்கு 5 வர வரைக்கும் அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். எதுக்காக ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கொடுத்துருக்கோம். இன்க்ரிமெண்ட்னா என்ன? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போனோம்னா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா என்ன, நம்மளோட சேலரியை வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஐன்ற இருக்க வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. அதாவது 1 வந்து 2ஆ மாறும், 3ஆ மாறும். இது வரைக்கும் வந்து மாறிட்டே இருக்கும், லூப்புக்குள்ளே போயிட்டே இருக்கும். எப்போ அது வெளியே வரும்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும். ட்ரூ எப்போ ஆகும்? நம்ம 5 வந்து ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ட்ரூ வெளியே வந்துடும். இப்போ நம்மளோட ஐயோட வேல்யூ என்ன 1ஆ இருக்கா? ஸோ 1 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணோம். இது பாஸ் ஆயிடுச்சா? ஸோ என்ன பண்ணணும், லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால அது உள்ளே வந்து நம்ம என்ன செட் ஆஃப் கோட் கொடுத்துருக்கோமோ அது ரன் ஆகும். ஸோ நம்மளுக்கு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டனில் சாரி கொடுத்துருக்கிறதுனால 1 டைம் வந்து நம்மளுக்கு சாரின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணும், திருப்பியும் செகண்ட் டைம் மேலே போகும். அது எப்போ வந்து ட்ரூ ஆகுதோ அப்போ தான் இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ செகண்ட் டைம் உள்ளே போகும்போது 2 > = 5 இல்லை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தேர்ட் டைம்
பார்க்கும், அதுவும் ஃபால்ஸ் ஆகிடும். 4 டைமும் பார்க்கும், அதுவும் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆக ஆக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கும், திருப்பியும் 5th டைம் வந்து போகும். அப்போ லூப்புக்குள்ளே போகும்போது 5 greater than equal to 5 பார்க்கும்போது ஆமாம் இந்த கண்டிஷன் ட்ரூனால அது என்ன பண்ணும், நம்மளுக்கு ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கிறதுனால அது பிரிண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வெளியே வந்துடும். நம்ம இதுவே ஈக்குவல் டு கொடுக்காம 5 மட்டும் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 1ல இருந்து 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும், 5th one வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ நம்ம ஈக்குவல் டு கொடுத்துருந்தா 5 டைம் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பார்த்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பிளாக் டிக்கெட் நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். அண்ட் ஒரு செட் ஆஃப் எக்ஸிகியூஷன் கோடு வந்துட்டு அப்புறம் நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி நம்மளோட அவுட்புட் இப்போ பாருங்களேன். சாரி நம்ம ஒரே லைனில் மட்டும் தான் சாரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் அது பார்த்தீங்களா கண்டிஷனுக்குள்ளே லூப்பில் கொடுத்ததுனால நம்மளுக்கு 5 டைம்ஸ் வந்து சாரின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம டைமும் சேவ் ஆகும் அண்ட் கோடிங்கோட லைனும் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம லூப்புன்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம 50 சாரி கூட வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷனில் போய் நீங்கள் 5க்கு பதில் 50 கொடுத்தீங்கன்னா அண்ட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 50 சாரி நம்மளுக்கு வந்து இந்த 50 சாரியும் லைன் பை லைனாக இருக்கிறதுனால ஒரே லைனில் நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் எல்என்ல போயிட்டு எல்என்னை ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட்னு மட்டும் கொடுத்தா போதும், அது ஒரே லைனில் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஜாவா டியூட்டோரியல்ல நம்ம இன்னும் நிறைய சீரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு கோடிங் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் சின்ன கோடிங் வந்து போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் தான் எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். தெரியாத நாமளும் சேர்ந்து தெரிஞ்சுப்போம் நம்ம சேனல் மூலியமா. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஹாப்பி கோடிங். பை.